இப்போ மாவு 1 கப்பு போட்டு 1.5 கப்பு மைதா 1 கப்பு கோதுமை மாவு போட்டு இப்போ 4 மணி நேரம் ஆகிட்டு இது ஊற வச்சுருக்கிறேன். 1.25 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாரி 1 கப்பு போட்டு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், மசித்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம போடி சுட வேண்டியது தான்.